Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Transport in Plantsல part 5 வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் மூவ்மெண்ட் அப்பிய பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட்டர் மூவ்மெண்ட் அப்பிய பிளான்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அப்சார்ப்ஷன் வரைக்கும் பார்த்தோம். அப்சார்ப்ஷன் ஆகி ஜைலம் ரீஜனுக்கு வாட்டர் வந்துருச்சு. இப்போ ஜைலத்துலேருந்து வாட்டர் எப்படி மேலே நோக்கி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். We looked at how plants absorb water from the soil. Soil-லேருந்து எப்படி அப்சார்ப்ஷன் நடந்துச்சு, அப்போப்ளாஸ்ட், சிம்ப்ளாஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். And move it into the vascular tissue. Vascular tissue-ங்கிறது xylem and phloem. Okay. We now have to try and understand how this water is transported to various parts of the plant. Various parts of the plant, stem, leaf, இந்த மாதிரி. Is the water movement active? Water கீழேருந்து மேலே போகுது, ஆக்டிவா? ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? It use energy in the form of ATP ன்னு அர்த்தம். Or is it still passive? வாட்டர் அப்சார்ப் பண்ணுறது பேசிவ்னு பார்த்தோம். அப்போது டிரான்ஸ்போர்ட் ஆகிறது வந்து மேலே நோக்கி போகிறது ஆக்டிவாக பேசிவான்னு கேட்குறாங்க. பேசிவ்னா வித்தவுட் யூஸிங் எனர்ஜி. சின்ஸ் த வாட்டர் ஹேஸ் டு பி மூவ்ட் அப் எ ஸ்டெம். கீழேருந்து மேலே போகணும் வாட்டர். அப்போ தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல தண்ணி கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. ஆனால் மேலே நோக்கி போகணும். சம் எனர்ஜி ஷுட் பி தேர். எகெயின்ஸ்ட் கிராவிட்டி போகணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக வாட்டர் மேலே நோக்கி போகணும். What provides energy for this? ஸோ யார் இங்கே கீழேருந்து மோட்டர் வச்சா பம்ப் பண்ணுறாங்க, எப்படி தண்ணி மேலே நோக்கி போகுது, கிராவிட்டி அகெயின்ஸ்டாக புவி ஈர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கிறது ரூட் ப்ரெஷர். ரூட் ப்ரெஷர். ஆஸ் வேரியஸ் அயான்ஸ் ஃப்ரம் த சாயில் ஆர் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயான்ஸ்ங்கிறது மினரல் சால்ட்ஸ். மினரல் சால்ட்ஸ் அது வந்து ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஏடிபியை யூஸ் பண்ணி சாயில்லேருந்து பிளான்ட்ஸ்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரீ. இது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீயில் ரூட்லாம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? ரூட் இப்படி இருக்குது. சரி, இங்கே இருந்து அயான்ஸு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். வெளியில் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, உள்ள ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பாத்திரம், ஓகேங்களா, 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போடுறேன். 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போடுறேன். சரி, அனதர் ஒரு சின்ன குட்டி டப்பா இருக்குது. இதில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் நான் எகெயின் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போடுறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே வெளியில் சுகர், அதாவது இந்த பீக்கரில் சுகர் ஜாஸ்தியாக இருக்கா, இங்கே ஜாஸ்தியாக இருக்கான்னா அஃப்கோர்ஸ் 1 லிட்டர் ப்ளஸ் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரில் தான் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது. 5 லிட்டர்ஸில் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர்னால் சுகர் கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே தான் அப்படியே நம்ம என்விரான்மெண்ட், சாயில் ஏரியாவை அப்படியே பாருங்கள். சாயிலில் அயான்ஸ் இருக்குது, இத்தினோண்டு பிளான்ட்லேயும் அயான்ஸ் இருக்குது. ஸோ கம்பேராக பார்க்கும்போது ஏரியா வைஸ் பிளான்ட்டோட ஏரியா, அந்த கவர் பண்ணியிருக்க ஏரியா குட்டி வென் கம்பேர் டு சாயில். ஸோ சாயிலில் அயான்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான் இத்தினோண்டு பிளான்ட்டில் சாயிலை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ அயான்ஸ் கம்மியாக இருக்க இடத்துலேருந்து ஜாஸ்தியாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணும். அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்போது ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. இதுதான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பட் இப்போ அயான்ஸ் உள்ளே போயிடுச்சு. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடந்து அயான்ஸ் உள்ளே போயிடுச்சு ரூட்டுக்குள்ளே. தென் water follows its potential gradient and increases the pressure inside the xylem. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ள அயான்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது பிளான்ட்டுக்குள்ளே. அப்போது அதை சேச்சுரேட் பண்ணுறதுக்கு, அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு வாட்டரும் கூடவே பேசிவ், அதாவது டிஃப்யூஷன் ஆகி உள்ளே போகும். அப்போது வாட்டரும் போகுது, அயான் போகுது, வாட்டர் போகுது, அயான் போகுது. ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது ரூட்டில். xylem present in the rootல ஒரு ப்ரெஷர், xylem present in the rootல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. This positive pressure is called root pressure. This positive pressure is called root pressure. ரூட்ல இந்த ப்ரெஷரை காஸ் பண்ணுறது யாரு? ஆக்டிவ்லி அப்சார்ப்ட் அயான்ஸ் அண்ட் பேசிவ்லி அப்சார்ப்ட் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து ரூட்ல ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது. அதனால இதுக்கு பேர் ரூட் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர். அண்ட் கேன் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷிங் அப் வாட்டர் டு ஸ்மால் ஹைட்ஸ் இன் த ஸ்டெம். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு வாட்டரை மேலே நோக்கி இந்த ப்ரெஷர்னால, ரூட் ப்ரெஷர்னால வாட்டர் புஷ் பண்ணப்படும். அவ்வளோதான். ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஸ்மால் ஹைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீட்டில் கேட்பாங்க. ரூட் ப்ரெஷர் வந்து கொஞ்சோண்டு தூரத்துக்கு வாட்டரை மேலே நோக்கி புஷ் பண்ணுது. ஹவு கேன் வி சி தட் ரூட் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட்?
நீங்கள் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு போகிறீங்களே அங்கே ரூட் ப்ரெஷருங்கிற ஒன்று இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. சூஸ் எ ஸ்மால் சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட் ஆன் எ டே. அதாவது ஒரு பிளான்ட், குட்டி பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அது ட்ரீ கிடையாது, சின்ன சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஆன் எ டே டைமில் when there is plenty of atmospheric moisture, நல்லா ஈரப்பதம் இருக்கணும் அந்த ஏரில். அப்போ ஒன்று நைட்டாக இருக்கணும், இல்லை ஏர்லி மார்னிங்காக இருக்கணும். கட் த ஸ்டெம் ஹரிசான்டலி, இப்படி இப்படி வெட்டிடுங்க. த பேஸ் வித் எ ஷார்ப் பிளேடு, ஸோ கீழே அடிப்பகுதியில் ஒரு ஷார்ப் பிளேடை வச்சு கட் பண்ணிடுங்க. ஏர்லி இன் த மார்னிங், விடிய காத்தால கட் பண்ணிடுங்க. You will soon see drops of solution ooze out of the cut stem. This comes out due to the positive root pressure. So இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ட்ராப்ஸ் வெளியே வருது தெரியும். இது எதனால் வருது? ரூட் ப்ரெஷர்னால தான் வருது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம ரூட் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத காமிச்சாச்சு. If you fix a rubber tube to the cut stem as a sleeve, இதுக்கு ஒரு கவர் மாதிரி ஒரு ரப்பர் டியூபை வச்சுட்டோம் அப்படின்னா you can actually collect and measure the rate of exudation. Exudationனா ஒன்றும் இல்லை, அதுலேருந்து வெளியே வர லிக்விட் தான். அதில் வந்து மினரல் சால்ட்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஊஸ் அவுட் ஆகி அப்படியே லீக் ஆகி வர இதை தான் நம்ம எக்ஸுடேஷன் அப்படிங்கிறோம். அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் த காம்போசிஷன் ஆஃப் த எக்ஸுடேட். அதில் என்னெல்லாம் இருக்குது, வாட்டர் இருக்குது, மினரல் சால்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, effects of root pressure is also observable at night and early morning when evaporation is low. ஸோ இவாப்ரேஷன்னா வாட்டர் இவாப்ரேஷன் சன்லைட் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நைட்டில் இவாப்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ரூட் ப்ரெஷரை தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் எக்ஸஸ் வாட்டர் கலெக்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் அரவுண்ட் த ஸ்பெஷல் ஓப்பனிங் இன் வெயின்ஸ்னால் இங்கே என்னதுங்க, அந்த ட்ரெக்கிட்ஸ், வெசல்ஸ், வாஸ்குலர் பண்டில் தான். அட் த டிப் ஆஃப் கிராஸ் பிளேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லீஃப் இப்படி இருக்கும்ல, ஒரு சில புல்லில் லீஃப் இப்படி இருக்கும். ஸோ இந்த கிராஸ் பிளேட்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் மெனி ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸில் நீங்கள் வந்து வாட்டர் ட்ராப்லெட்டே வெளியே வரதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். வாட்டர் லாஸ் இன் இட்ஸ் லிக்விட் ஃபேஸ், நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. தண்ணி ஃபார்ம்லேயே லாஸ் ஆகுது, வாட்டர் ஃபார்ம்லேயே லீஃபை விட்டு வெளியே வந்தால் அதை கட்டேஷன் போம். அது ஹெர்பேஷியஸ் பிளான்ட், ஸ்மால் சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட்ல இருக்குது. ஸோ ரூட் ப்ரெஷர் கேன் at best only provide a modest push in the overall process of water transport. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, modest அப்படிங்கிறது தான் key term. ரொம்ப குறைவான அளவுக்கு தான் வாட்டர் மேலே நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரூட் ப்ரெஷர், நாட் ஹைட். ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. கொஞ்சம் ஹைட்டுக்கு வாட்டரை ப்ரெஷ் பண்ணி விடுறதுக்கு, வாட்டரை மேலே நோக்கி தள்ளி விடுறதுக்கு ரூட் ப்ரெஷர் ஹெல்ப் பண்ணுது. They obviously do not play a major role in water movement up a tall tree. ஸோ பெரிய ட்ரீயில் வாட்டர் மேலே நோக்கி போகிறதுக்கு ரூட் ப்ரெஷர் மட்டும் காரணம் இல்லை, ரூட் ப்ரெஷர் கொஞ்சோண்டு தூரத்துக்கு தான் வாட்டரை புஷ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது, ரூட்டு கீழே இருக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு தான் ரூட் ப்ரெஷர் வாட்டரை புஷ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எப்படி போகுது அதை தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரூட் ப்ரெஷர் மே பி to re-establish the continuous chain of water molecule in the transpiration. So இப்போ இங்கே அப்சார்ப் பண்ண வாட்ரு இது வரைக்கும் வந்துருச்சு, திருப்பியும் இதை கண்டினியூஸாக மேலே நோக்கி கொண்டு போகணும்னா இங்கே என்ன வேணும், கண்டினியூஸ் செயின் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்தால் தான் அது நடக்கும், அந்த கண்டினியூஷன் மேலே வரைக்கும் போகும். ஓகேங்களா. ரூட் ப்ரெஷர் டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். மோஸ்ட் பிளான்ட்ஸ் மீட் தேர் நீட் பை டிரான்ஸ்பிரேட்டரி புல். ஸோ இந்த கண்டினியூஸ் செயின் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு என்ன வேணும், டிரான்ஸ்பிரேட்டரி புல்னா என்ன அர்த்தம், இழுக்கிறதுன்னு அர்த்தம். புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிற ப்ராசஸ் மூலமா வாட்டர் மேலே நோக்கி இழுக்கப்படுது, அவ்வளவுதான். தட் இஸ் வாட் கால்டு டிரான்ஸ்பிரேட்டரி புல். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் புல்னா என்னன்னு பார்க்கலாம். Despite the absence of heart or circulatory system in plants, the upward flow of water through the xylem in plants can achieve fairly high, கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல உயரத்துக்கே வாட்டர் போகிறதுக்கு. ஹார்ட்டோ சர்க்குலேட்டரி சிஸ்டமோ பிளான்ட்டுக்கு கிடையாது, பிளான்ட்டில் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ கேன் அச்சீவ் ஃபேர்லி
high rates up to 15 meters per hour. ஒரு மணி நேரத்தில் per hour. ஓகே, அவன் தான் கொடுத்துட்டாங்க. 1 ஹவரில் 15 meters 15 மீட்டர் வரைக்கும் வாட்டர் மேலே நோக்கி டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலியமா இழுக்கப்படுது. திஸ் இஸ் நீட் கொஷின். 1 ஹவருக்கு 15 meters. Don't forget. How is this movement accomplished? எப்படி இது வந்து நடக்குது? A long standing question is whether water is pushed or pulled. கீழ இருந்து வாட்டர் மேல நோக்கி தள்ளப்படுதா இல்ல இழுக்கப்படுதா? கீழ இருந்து தள்ளப்படுதுன்னா மோட்டார் வச்சிருக்கணும். எந்த பிளான்ட்டுக்கு கீழே மோட்டார் இருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மேல நோக்கி இழுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். Through the plant. Most researchers agree that water is mainly pulled, மேல நோக்கி இழுக்கப்படுது through the plant, and that the driving force for this process is transpiration from the leaves. So leavesல transpiration நடக்குது. அந்த transpiration தான் கீழ இருந்து வாட்டரை மேல நோக்கி புல் பண்ணி இழுத்துக்கிட்டு போகுது. அதனால தான் transpiration தான் புல் பண்ணுது. transpiration pull அப்படின்னு பேர் வச்சாங்க. This is referred to as cohesion tension transpiration pull model. cohesion tension transpiration pull model. இது நம்ம டீடைலா படிப்போம் of water transport. But what generates this transpiration pull? இந்த transpiration pull ஏற்படுத்துறது யாரு என்ன? Water is transient. Transientனா temporary. கொஞ்சம் நேரம் தான் பிளான்ட்டுக்குள்ள வாட்டர் வந்து இருக்கும். அதுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். In plants, less than 1% of water reaching the leaves is used in photosynthesis. மற்றதெல்லாம் பிளான்ட் விட்டு இவாபரேட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அண்ட் பிளான்ட் க்ரோத். ஸோ க்ரோத்துக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் பிளான்ட் அப்சார்ப் பண்ண வாட்டரில் 1% மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் லாஸ்ட் த்ரூ த ஸ்டொமேட்டா இன் த லீவ்ஸ். திஸ் வாட்டர் லாஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஸ்டொமேட்டா மூலியமா வாட்டர் லாஸ் ஆனிச்சு, அதை தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் 99% வாட்டர் போயிடுது. 1% தான் growth அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. யூ ஹேவ் ஸ்டடிட் டிரான்ஸ்பிரேஷன் இன் இயர்லியர் கிளாஸ் பை என்க்ளோசிங் ஏ ஹெல்தி பிளான்ட் இன் பாலித்தீன் பேக் அண்ட் அப்சர்விங் த ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம்டு இன்சைட் த பேக். ஒன்றும் இல்லை, இந்த சின்ன கிளாஸில் என்ன பண்ணுவோம், ஒரு தொட்டி செடி இப்படி எடுத்துக்குவோம், பாட்டட் பிளான்ட் எடுத்துக்குவோம். இந்த பாட்டட் பிளான்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாலித்தீன் பேக் போட்டு கட்டி வச்சுருவீங்க. வெயிலில் சன்லைட்டில் வைக்கும்போது இங்கே அப்படியே ட்ராப்லெட் இந்த பாலித்தீன் பேக்கில் வந்து கலெக்ட் ஆகும். இது எங்கேருந்து வந்துச்சு, பிளான்ட்லேருந்து இவாப்ரேட் ஆகி வந்துச்சு. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ட்ஸில் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு படிச்சிருப்போம். You could also study water loss from a leaf using cobalt chloride paper. ஏன்னா cobalt chloride paper ஒரு லீஃப்ல ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அந்த லீஃப்லேருந்து தண்ணி வெளியே வரும்போது அந்த cobalt chloride paper வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ வாட்டர் பிளான்ட்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் cobalt chloride paper turns கலர் சேஞ்ச் ஆகும் ஆன் அப்சார்பிங் வாட்டர் அப்சார்ப் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா, சின்ன வயசில் படித்ததுன்னெலாம் நினைக்கக்கூடாது. அவங்க திருப்பி ரீவிசிட் பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிரான்ஸ்பிரேஷன். ஏன்னா டிரான்ஸ்பிரேஷன் படித்தா தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் தெளிவாக தெரிய முடியும் நமக்கு. டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த இவாபரேட்டிவ் லாஸ். இவாபரேட்டிவ் லாஸ்னா வாட்டர் வந்து நீராவியாக போகுது. ஓகேங்களா, of water by plants. It occurs mainly through stomata. Stomata was singularly stoma ன்னு சொல்றோம். Besides the loss of water vapor in the transpiration, exchange of oxygen and carbon dioxide in the leaf also occurs through this stomata. So stomataவில் water லாஸ் இவாப்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டரும் நடக்க போகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எபிடெர்மிஸ் லீஃபில் இருக்குது அப்படின்னா ஸ்டொமேட்டா இப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் இவாப்ரேட் ஆகி போகுது. அதே சமயத்தில் ஆக்சிஜன் தேவையில்லாத அளவுக்கு இருக்க ஆக்சிஜனை வெளியே அனுப்பிட்டு தேவையான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வரத்துக்கு இந்த ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டோமா ஓப்பனிங் தான் ஹெல்ப் பண்ணுது. நார்மலி ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன் இன் டே டைம் அண்ட் க்ளோஸ்ட் டியூரிங் த நைட். The immediate cause of the opening or closing of stomata is change in the turgidity of the God cells. God cells அப்படிங்கிறது இந்த கிட்னி ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதை தான் God cellsங்கிறோம். டர்ஜிடிட்டினா என்ன, ஃபுல்லாக வாட்டர் அப்சார்ப் பண்ணி ஒரு செல் குண்டாக இருந்துச்சுன்னா, வாட்டர் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணி இருந்துச்சுன்னா டர்ஜிட். வாட்டர்லாம் லாஸ் ஆகி சூம்பி போய் சப்பி போய் இருந்துச்சுன்னா அது நார்மலாக ஃப்ளாசிட் செல் அப்படிம்பாங்க. ஓகே, the inner wall of the each God cell towards the pore or stomatal aperture is thick and elastic. When turgidity increases within the two God cells, flankingனா side to side open ஆகிறதுன்னு அர்த்தம். Each stomatal aperture or pore, the thin outer walls bulge out, force the inner walls into
crescent shape. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நான் தெளிவா உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். நார்மலா ஸ்டொமேட்டா இப்படி க்ளோஸ்டா இருக்கு. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த இன்னர் வால் வந்து திக்காவும் இலாஸ்டிக்காவும் இருக்கும். ரெண்டு செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெண்டு செல்லோட இன்னர் வால். ஓகேங்களா? வாட்டர் உள்ள போகுது, H2O உள்ள போகுது. அப்ப இந்த செல் ஒன்னாவும் அவுட்டர் வால்லாம் தின்னா இருக்கிறதுனால அந்த தின் வால் பல்ஜ் ஆகும். ஆனா இந்த இன்னர் வால்ல இருக்கக்கூடிய திக் வால் இருக்கிறது பல்ஜ் ஆகாது. ஆனா இலாஸ்டிக்கா இருக்கிறதுனால வெளிநோக்கி இழுக்கப்படும். ஏன்னா இது வெளியே போகுது உப்பிக்கிட்டு. அதே மாதிரி இதுவும் உப்பிக்கிட்டு வெளியே போறதுனால நடுவில் இருக்க திக் வால் அந்த இலாஸ்டிக் வால் அப்படியே ஃபிளாங்கிங்னா அப்படியே விலகி போய் ஒரு போரை ஏற்படுத்துது. ஸோ இன்னர் திக் வால், அவுட்டர் தின் வால் ஸ்டொமேட்டாவில் இருக்கு, மறந்துடாதீங்க. The opening of the stoma is also aided due to the orientation of the microfibrils in the cell walls of the God cells. So இந்த கிட்னி ஷேப்ல இருக்கிறது தான் God cells. இதுல வந்து மைக்ரோஃபைப்ரில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மைக்ரோஃபைப்ரில்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோஃபைப்ரில்ஸ் வெளிநோக்கி அந்த நடுவுக்கு திக் வாலை பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கும்போது இது ஓப்பன் ஆயிக்குது. ஸோ இந்த மைக்ரோஃபைப்ரில்ஸ் இந்த திக் வாலை இந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த திக் வால் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு இந்த மைக்ரோஃபைப்ரில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் ஆர் ஓரியன்டட் ரேடியலி ரேதர் தென் லாங்கிடியூடினலி. ரேடியலினா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கிறது ரேடியல்னு அர்த்தம். லாங்கிடியூடினலா இப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்காது, இந்த மாதிரி ரேடியலாக தான் அரேஞ்ச் ஆயிருக்கு செல்லுலோஸால் ஆன இந்த மைக்ரோஃபைப்ரில்ஸ். ஓகேங்களா? ஸோ மைக்ரோஃபைப்ரில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது எதுக்கு? ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவுக்கு. ஸோ அந்த மைக்ரோஃபைப்ரில்ஸ் ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அது செல்லுலோஸால் ஆனது. இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. செல்லுலோசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸால் ஆன மைக்ரோஃபைப்ரில்ஸ். இது ரேடியல் அரேஞ்சா இருக்கும். இது எல்லாமே நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. சரி, making it easier for the stomata to open. எது இந்த radially arranged microfibrils cellulose ஆனது, அதுதான் stomata open பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. When the God cells lose turgorனா இப்போ வாட்டர்லாம் வெளியே வந்துருது, turgor due to water loss or water stress. Water stressனா வாட்டர் இல்லைன்னு அர்த்தம். The elastic inner walls regain their original shape. The God cells become flaccid இந்த இடத்துல சுருங்கி போயிடுது. And the stoma closes. ஸோ திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடுது வாட்டர் வெளியே போனா. ஓகேங்களா? வாட்டர் வெளியே போனால் ஃபிளாசிட் ஆகி சுருங்கி போய் நடுவில் இருக்க ரெண்டு இலாஸ்டிக் திக் வாலும் வந்து ஒட்டிக்கும், க்ளோஸ் ஆயிடுச்சு ஸ்டொமேட்டா. யூஸ்வலி த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த டார்சி வென்ட்ரல் லீஃப் ஹேஸ் எ கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா. டார்சி வென்ட்ரல் லீஃப்னா டைகாட் பிளான்ட்ல இருக்கும். டார்சல் சைட் அண்ட் வென்ட்ரல் சைட். டார்சல்னா இங்க வந்து மேல இருக்கிற ஏரியா, வென்ட்ரல்னா லோவர் சைடு இந்த இடத்துல. ஸோ லோவர் எபிடர்மிஸ்ல அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கும் டைகாட் பிளான்ட்ஸ்ல, அப்பர் எபிடர்மிஸை விட. ஏன் லோவர் எபிடர்மிஸ்ல அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கு? சன்லைட் டைரக்டா படாது. ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை குறைக்கலாம், அதே சமயத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படுத்தலாம். அதனால லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா, லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப்ல, லோவர் எபிடர்மிஸ் ஆஃப் லீஃப்ல அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கு. எதுல? டைகாட் பிளான்ட்ஸ்ல, டார்சி வென்ட்ரல் லீஃப், டிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபன் டைகாட்லினஸ் லீஃப் ஹேஸ் எ கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா லோவர் சைட்ல. சரி, அதே ஐசோபைலேட்ரல் லீஃப்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஐசோபைலேட்ரல் லீஃப் வந்து மோனோகாட் பிளான்ட்ல இருக்கு. ஐசோபைலேட்ரல் லீஃப்னா என்ன அர்த்தம்னா அப்பர் சைடு லோவர் சைடு. ஐசோனா சிமிலர்னு அர்த்தம். அப்பர் அண்ட் லோவர், பைனா டூ. ஐசோனா சிமிலர், பைனா டூ. ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி சிமிலரா இருக்கும், நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஈக்குவலா இருக்கும். So the leaf they are about equal on both surfaces. Number of stomata வந்து ரெண்டு சைடுலயும் ஈக்குவலா இருக்கும். Transpiration is affected by several external factors. So transpiration எப்படி நடக்குது? ஸ்டொமேட்டா மூலமா நடக்குது. இந்த ஸ்டொமேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஹெல்ப் பண்றது வாட்டர். வாட்டர் அப்சார்ப் பண்ணா டர்ஜிட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இன்னர் திக் அண்ட் எலாஸ்டிக் வால் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுல வந்து மைக்ரோ ஃபைப்ரில்ஸ் வந்து செல்லுலோஸால ஆனது, அது ரேடியலி அரேஞ்ச்டா இருக்கு. ரேடியலி தான் இதுதான் இந்த மைக்ரோஃபைப்ரில்ஸும் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னர் வால் வந்து திக்கா இருக்கு, அதனால அது வந்து வாட்டர் உள்ள வரும்போது இந்த செல்ஸ் அப்படியே வெளிநோக்கி வரும்போது இதுவும் வெளிநோக்கி இழுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த திங். இப்போ டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப். டைகாட் லீஃப்னா டார்சி வென்ட்ரல் லீஃப், அதில் லோவர் சர்ஃபேஸில் தான் அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கும். ஐசோபைலேட்ரல் லீஃப்னா மோனோகாட்டில் இருக்குது. அப்பர் சர்ஃபேஸ் லோவர் சர்ஃபேஸ் ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? டெம்பரேச்சர். அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக நீராகி போகும். டிரான்ஸ்பிரேஷன் குறைஞ்சா மீன்ஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சா டிரான்ஸ்பிரேஷன் குறையும். லைட், ஹை லைட்டில் ஹை
transpiration, low lightல low transpiration. Humidityனா ஈரப்பதம் moisture in the air. அதுவும் அதிகரிச்சா transpiration குறையும். Humidity கம்மியா இருந்தா transpiration ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஈரப்பதம். Wind speed, காத்து வேகமா அடிச்சா துணிலாம் சீக்கிரம் காஞ்சிரும்ல, அந்த மாதிரி evaporationும் transpirationும் வேகமா நடக்கும். Plant factors அப்படினு பாக்கும்போது that affects transpiration include number and distribution of stomata. So stomata நிறைய இருக்கு, நிறைய எந்த சர்ஃபேஸ்ல இருக்கு அதெல்லாம் பொறுத்து transpiration affect ஆகும். Percentage of open stomata. Stomata நிறைய இருந்தாலும் அதுல எத்தனை ஓபனா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? Water status of the plant. So ஒரு plantல எவ்வளவு water already இருக்கு அப்படிங்கிறது. Canopy structure. இந்த இடத்துல canopy தான் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு வரும். பெரிய காடுகள்ல மரங்கள் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீஸ் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மேலே இருக்க கவர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கேனோப்பி. ஸோ இந்த திக் கேனோப்பி இருந்ததுன்னா குட்டி குட்டி செடிகளுக்கு இந்த சன்லைட் போய் படாது. அப்போ இந்த குட்டி குட்டி செடிகளெல்லாம் டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக இருக்கும். கேனோப்பியும் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ கேனோப்பிங்கிறது மேலே இருக்கக்கூடிய லேயர். மரம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே சன்லைட்டே உள்ளே போகாது போனால் அங்கே திக் கேனோப்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறது த டிரான்ஸ்பிரேஷன் ட்ரிவன் அசன்ட் ஆஃப் சைலம் சாப். சாப்னா வாட்டர் ப்ளஸ் மினரல் சால்ட்ஸ் தான். டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று கொஹஷன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா எல்லாமே என்ன இருக்கு, அட்ராக்டட் டு ஈச் அதர். வாட்டரை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது, தனித்தனி மாலிக்யூலா அவ்வளோ க்ளோஸ் அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ மியூச்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிக்யூல்ஸாக கொஹசன்கிறோம், சிமிலர் மாலிக்யூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அடஹசன்னா என்ன, வாட்டர் போய் போலார் பாடிஸில் ஒட்டிக்கும். போலார் பாடிஸ்னா என்ன, வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் டு போலார் சர்ஃபேசஸ் சச் அஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ். ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸோட சர்ஃபேஸில் என்ன கெமிக்கல் இருக்கு, லிக்னின். ஸோ லிக்னின் வந்து வாட்டரை நல்லா பிடிச்சி வச்சுக்கும், அதுதான் அடஹசிவ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு இடையில இங்கே அட்ராக்ஷன் இருக்கு. இந்த கம்மு போட்டு பேப்பரை ஓட்டுறோம், கம்மு வேற பேப்பர் வேற, ஆனால் போய் ஒட்டிக்குதா இல்லையா? அந்த மாதிரி இங்கே சைலம் வால் வேற, வாட்டர் மாலிக்யூல் வேற. ஸோ ஆனால் அது போலார் ஸ்ட்ரக்சராக இருக்கு, வாட்டரை லைக் பண்ணுற ஸ்ட்ரக்சராக இருக்கு, அதில் போய் வாட்டர் சர்ஃபேஸில் ஒட்டிக்குது. ஓகே, இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, வாட்டருக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து லிக்விடாக இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துக்குங்க. வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு ஈச் அதர் இன் த லிக்விட் ஃபேஸ். ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூலும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலும் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால அது ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் போய் ஒட்டும் போது அது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது. தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். மோர் தேன் டு வாட்டர் இன் கேஸ் ஃபேஸ். ஸோ கேஸ் ஃபேஸில் இருக்கிறத விட லிக்விட் ஃபேஸில் வாட்டர் மாலிக்யூலுக்கு இடையில அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன், அட்ஹஷன், கொஹஷன், இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் வந்து இதை வாட்டரோட கேரக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் இருக்கு, வாட்டர்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட், தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிவ் வாட்டர் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன அர்த்தம்னா, ரப்பர் பேண்ட் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஓரளவு வரைக்கும் பிக்காது, எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுக்கும், அதுக்கு பேர் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ வாட்டர் மாலிக்யூல் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ல பெரிய ட்ரீ இருக்கு. ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து எப்படி வரைய போறேன்னா, வாட்டர் மாலிக்யூல் எப்படி இருக்கு கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி வரைகிறேன். வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து செயின் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இங்கே இருந்து அப்படியே லீஃப் வரைக்கும் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய லீஃப் வரைக்கும் வருது. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் கண்டினியூஸாக இருக்கும், இதை பிரேக் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த்னா விட்டு கொடுக்காம இருக்கும், இழுத்தாலும் உடையாமல் இருக்கும். இந்த வாட்டர் செயின், வாட்டர் மாலிக்யூல்ஸோட செயின் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ an ability to ரெசிஸ்ட்னா தாங்கி இருக்கிறது. புல்லிங் ஃபோர்ஸ், ஸோ வாட்டர் இவாப்ரேட் ஆகுது, மேலே நோக்கி வாட்டர் இழுத்தாலும் இந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகாமல் இருக்கிறது வாட்டருக்கு ஜாஸ்தி, அதான் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறோம். அண்ட் ஹை கேபிலாரிட்டி. சார் கேபிலாரிட்டினா என்னங்க சார், ஒரு பீக்கர் இப்படி வைப்பீங்க, இந்த கெமிஸ்ட்ரியிலையோ இல்லை ஃபிசிக்ஸ்லையோ ரொம்ப டயாமீட்டர் கம்மியாக இருக்கிற ஒரு டியூபை இப்படி வைப்பீங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த பீக்கரில் இருக்க லிக்விட் லெவலை விட இந்த டயாமீட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த டியூப்பில் கொஞ்சம் உயரமாக இருக்கும் வாட்டர் லெவல். இதை தான் கேபிலாரிட்டி அப்படிங்கிறோம். ஸோ வாட்டருக்கு ஹை கேபிலாரிட்டி இருக்குது. தட் த எபிலிட்டி to rise in thin tubes are the capillarity. ஓகேங்களா? In plants, capillarity is aided by small diameter of the
trachea elements யாரு tracheids and vessel elements. So tracheidsக்கும் சரி vesselsக்கும் சரி நம்ம xylem-னாலே டிவி பாருங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் ட்ரிக் வச்சிருக்கோம். phloem-னாலே சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு ஷார்ட் ட்ரிக் வச்சிருக்கோம். So xylem TVனா T for tracheids, V for vessels, water conducting tissue. phloem-த்துல S for sieve elements, C for companion cells, அந்த ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அதனால அங்கே கேபிலாரிட்டி ஹை கேபிலாரிட்டி வாட்டர் இருக்கிறதுனால வாட்டர் அப்வர்டாக மூவ் பண்ணி போகிறதுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுது. சரி, த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் நடந்து டிரான்ஸ்பிரேஷன்னால மேலே நோக்கி போயிட்டு இருக்காது. ஓகே, ஒரு பக்கத்து இருக்கட்டும். பிளான்ட்ஸுக்கு வாட்டர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட பர்சனல் யூஸ் photosynthesis. Plant food prepare பண்ணனும்ல அதுக்கு வாட்டர் வேணும். One of the raw material carbon dioxide plus water which gives rise to glucose னு படிச்சிருப்போம் photosynthesisல and oxygen by product வருதுன்னு. அப்போ வாட்டர் ரொம்ப ரொம்ப important for photosynthesis. The system of xylem vessels from the root to the leaf vein can supply the needed water. இங்க திருப்பி சொல்றேன் நானு, திருப்பி வரைஞ்ச டயக்ராமே திருப்பி வரைஞ்சி காமிக்கலாம். இப்போ இங்க ஃபுல்லா ரூட்ல இருந்து, இப்போ ரூட் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், ரூட்ல இருந்து மேல வரைக்கும் xylem இங்க வரைக்கும் லீஃப் வரைக்கும் போகுது. இந்த xylem-த்துல வாட்டர் மாலிக்யூல் அப்படியே கண்டினியூவா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இவாபரேட் ஆகிற வரைக்கும். சரி, பட் what force does a plant use to move water molecules into the leaf parenchyma cells where they are needed? இப்போ என்ன சொல்றாங்க, xylem வந்து கீழ இருந்து வாட்டரை மேலே நோக்கி இழுத்துட்டு போயிடுது. இப்போ லீஃபுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவைப்படுது? இங்கே பேரன்கைமான்னு கொடுத்துருக்காங்களே, என்ன சார் அப்படின்னா இங்கே இருக்க பேரன்கைமாவை நம்ம குளோரன்கைமான்னு சொல்லுவோம். ஏன் குளோரன்கைமா? லீஃபில் இருக்கக்கூடிய பேரன்கைமாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் பேரன்கைமாவில் இருந்தால் அதுக்கு பேர் குளோரன்கைமா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு வாட்டரை கொண்டு போய் வைக்கணும். அந்த லீஃபில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸ்க்கு வாட்டரை கொண்டு போகணும். அப்போ தான் photosynthesis அதை யூட்டிலைஸ் பண்ணும். As water evaporates through the stomata, since the thin film of water over the cell is continuous, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, parenchyma cells where they are needed னு கேட்டிருக்காங்களா, இங்க diffusion ஆகி போகும். இதுக்கான ஆன்சர் diffusion process மூலமா போகும்னு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்துருங்க. As water evaporates through the stomata, since the thin film of water over the cells is continuous, இங்க இருந்து அப்படியே வரைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, continuous. இந்த செல்ஸ்லாம் tracheids vessels அவங்கள தான் சொல்றாங்க. It results in pulling of water, மேல நோக்கி வாட்டர் இழுக்கப்படுது molecule by molecule into the leaf from the xylem. ஸோ இங்க வாட்டர் மேல நோக்கி போகுதுன்னா xylem-த்திலையும் மேல நோக்கி இழுக்கப்படும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல நோக்கி இழுக்கப்படும், ரூட் வரைக்குமே மேலே நோக்கி இழுக்கப்படும். ஓகேங்களா. ஆல்சோ பிகாஸ் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியரில் பிளான்ட்ல இருக்கிறத விட வாட்டர் வேப்பர் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ பிளான்ட்ல இருந்து வாட்டர் என்ன பண்ணும், வாட்டர் வேப்பர் கம்மியாக இருக்க இடத்துக்கு போயிடும் இல்லையா, அதுதான். As compared to substomatal cavity and intercellular spaces, water diffuses into the surrounding air. This creates a pull. So வாட்டர் மேலே போகுது, சரௌண்டிங் ஏருக்கு மேலே போகுது, லீஃப் வழியா ஸ்டொமேட்டா வழியா. ஸோ அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுனால புல் ஆகுது, வாட்டர் மேலே நோக்கி இழுக்கப்படுது. இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல்ங்கிறோம். மெஷர்மெண்ட்ஸ் ரிவீல் தட், இதெல்லாம் அளவெடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன சொல்லுது, ஃபோர்ஸஸ் ஜெனரேட்டட் பை டிரான்ஸ்பிரேஷன் கேன் கிரியேட் ப்ரெஷர் சஃபிஷியன்ட் டு லிஃப்ட் xylem sized column of water over 130 meters high. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் வாட்டரை xylem மூலியமா 130 மீட்டர் ஹைட் வரைக்கும் டிரான்ஸ்பிரேஷன் புல்னால வாட்டரை மேல் நோக்கி xylem வெசல்ஸ் வழியா மேல் நோக்கி இழுக்க முடியும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பெரிமெண்டலா. ஸோ இங்க சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டினா என்ன சார், ஸ்டொமேட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க கேவிட்டியை சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி அப்படிம்பாங்க. ஸ்டொமேட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கு, அதான் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே இருக்கவர் சப் இன்ஸ்பெக்டர். அந்த மாதிரி ஸ்டொமேட்டாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேவிட்டினா எம்டி ஸ்பேஸ், அதை வந்து சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேவிட்டி. தென் இதெல்லாம் பேரன்கைமா செல்ஸ், பேலிசைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா அனாட்டமிலேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ்க்கு வாட்டர் எப்படி மூவ் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகி போகுது xylem-ல இருந்து. அண்ட் தென் xylem வந்து வாட்டர் இவாப்ரேட் ஆகிறது எது வழியாக போகுது, இந்த கேவிட்டிக்கு வந்து ஸ்டொமேட்டா வழியா வெளியே போகுது. ஸோ இந்த கிட்னி ஷேப்பில் இருக்கிறது தான் காட் செல்ஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ரெண்டும் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறாங்க.
A. இதை இப்போ பார்ப்போம். Transpiration has more than one purpose. One, it creates transpiration pull for absorption and transport of plants. ஸோ வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணி அந்த வாட்டர் மேலே லீஃப் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஏன் புல் பண்ணி மேலே வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது இல்லையா? டிரான்ஸ்பிரேஷன் புல் மேலே நோக்கி சக்சன் ஃபோர்ஸ் மேலே நோக்கி இழுக்குது இல்லையா? அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல். Supplies water for photosynthesis. So continuous supply of water for photosynthesis க்கு transpiration pull தான் help பண்ணுது. நீட்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. Transport minerals from the soil to all parts of the plant. So soilல இருந்து வாட்டரை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் எடுத்துட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் புல் தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ரூட் ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாட்டரை மேலே நோக்கி எடுத்துகிட்டு போவோம். இங்கேருந்து லீஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் புல்னால தான் முடியும். நெக்ஸ்ட், கூல்ஸ் லீஃப் சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் 10 to 15 degrees பை இவாப்ரேட்டிவ் கூலிங். இப்போ நம்மலாம் ஹார்ட் ஒர்க் அவுட் இல்லை ரன்னிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், விளையாடுறோம், வேர்வை வருதுன்னா அந்த வேர்வை நம்ம உடம்புலேருந்து அதுவாக இவாப்ரேட் ஆகும்போது நமக்கு கூலிங் எஃபெக்டை கொடுக்குது. அதே தான் பிளான்ட்லேருந்து வாட்டர் இவாப்ரேட் ஆகும்போது பிளான்ட்ஸுக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. இட் மெயின்டைன்ஸ் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் பை கீப்பிங் த செல் டர்ஜிட். ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, வாட்டர் செல்ஸில் ரீடைன் ஆகும்போது செல் டர்ஜிடாக இருக்கிறதுக்கு, செல் நல்லா உப்பி பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக தெரியறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது வாட்டர் கண்டினியூஸ் மூவ்மெண்ட்டுக்கு. அண்ட் ஆக்டிவ்லி ஃபோட்டோசிந்தசைசிங் பிளான்ட் ஹேஸ் அன் இன்சேட்டியபிள் நீட் ஃபார் வாட்டர்னா தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் தீரவே இல்லை. இந்த தீரவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதுதான். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் இன்னும் வேணும்னு கேட்குறது தான் இன்சாட்டியபிள். ஸோ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவாக நடக்குதா, எவ்வளோ தண்ணி போனாலும் அதுக்கு கண்டினியூஸாக வேணும், இன்னும் வேணும் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் லிமிட்டட் பை அவைலபிள் வாட்டர் விச் கேன் பி ஸ்விஃப்ட்லி டிப்ளீட்டட் பை டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால வாட்டர் இவாப்ரேட் ஆகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாகுது. த ஹியூமிடிட்டி ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறோம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். இஸ் லார்ஜ்லி டியூ டு திஸ் வாஸ்ட் சைக்கிளிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரூட் டு லீஃப். ரூட்லேருந்து லீஃபுக்கு போகுது, லீஃப்லேருந்து அட்மாஸ்பியருக்கு போகுது, தென் அட்மாஸ்பியர்லேருந்து சாயிலுக்கு வருது. ஸோ ஒரு மரம் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் இருக்குது, ரூட்லேருந்து லீஃபுக்கு வாட்டர் போகுது, லீஃப்லேருந்து அட்மாஸ்பியருக்கு போகுது, எகெயின் மழையாக அது வந்து திருப்பியும் சாயிலுக்கு வருது, தென் திருப்பியும் ரூட். ஸோ இந்த சைக்கிள், வாட்டர் சைக்கிள் கண்டினியூஸாக நடக்குது. அதனால் அங்கே ரெயின் ஃபாரஸ்ட்லலாம் அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஈரப்பதம். த எவல்யூஷன் ஆஃப் C4 போட்டோசிந்தட்டிக் சிஸ்டம் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மேக்ஸிமைசிங் த அவைலபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வைல் மினிமைசிங் ஆஃப் வாட்டர் லாஸ். இப்போது C3 பிளான்ட், C4 பிளான்ட்ஸ் இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸில் படிப்போம். C3 பிளான்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் ஸ்டேபிள் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்ட், அதனால் அதுக்கு பேர் C3 சைக்கிள்னு வச்சாங்க. அதே ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட் சில பிளான்ட்ஸில் 4 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதை C4 பிளான்ட்ஸ், அந்த சைக்கிளுக்கு பேர் C4 பாத்வேன்னு வச்சாங்க. ஸோ C3 பிளான்ட்ஸை விட C4 பிளான்ட்ஸில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஃபிக்ஸ்டு கார்பன் டை ஆக்சைடுனா என்ன அர்த்தம்னா, குளுக்கோஸ் ஃபுட்டாக மாறுறது ஃபோட்டோசிந்தசிஸ் தான். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா பிளான்ட் ஃபுட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அது C4 பிளான்ட்ஸில் C3 பிளான்ட்ஸை விட ஜாஸ்தி. அதே மாதிரி வாட்டர் லாஸ் C3 பிளான்ட்ஸை விட C4 பிளான்ட்ஸில் வாட்டர் லாஸ் குறைவாக தான் இருக்கும். அப்போ C4 பிளான்ட்ஸ் தானே மோர் எஃபிஷியன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொஷினில் கேட்பாங்க. C4 plants are twice as efficient as C3 plants. C3 plants காட்டிலும் 2 மடங்கு எஃபிஷியன்ட். யார்? C4 plants. எஃபிஷியன்ட்னா அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் கார்பன் டை ஆக்சைடு, மேக்கிங் சுகர்ஸ்னா என்னது? குளுக்கோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம். However, a C4 plants loses only half as much water as C3 plants for the same amount of C2 fixed. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இங்கே ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டில் C4 பிளான்ட் C3 பிளான்ட்ஸை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. இந்த சுகரை, கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது 2 times பெட்டர் தென் C3 பிளான்ட்ஸ். C3 பிளான்ட்ஸை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக CO2 ஃபிக்ஸேஷன் பண்ணுறது C4 பிளான்ட்ஸ். அதே சமயத்தில்
வாட்டர் லாஸ் C3 பிளான்ட்ஸில் நடக்கிறத விட பாதி தான் C4 பிளான்ட்ஸில் நடக்குது. தட்ஸ் வை C4 பிளான்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் C3 பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அப்டேக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் இந்த சாப்டரோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் இதை நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் டிரான்ஸ்பிரேஷன் புல் வாட்டர் மூவ்மெண்ட் அப்பிய பிளான்ட்லாம் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இடையில இருக்க ரிலேஷன் அண்ட் C4 C3 பிளான்ட்ஸில் யார் பெட்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து கொடுத்து வச்சுருக்காங்க. நீட்டில் அதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸில் பார்ட் 4 வீடியோ NCERT லைன் டு லைன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Take care.